நீங்க சொல்லுங்க, அவங்க 2 பேர்ல யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரஷிகா சார். ஓ 3க்கு பிறகு ரஷிகா எந்த பெர்ஃபார்மன்ஸ் தெரியல சார். ரஷிகா ஐயோ இனிமே வந்துட்டு பிக் பாஸ்க்குள்ள காதல் பறவைகள்லாம் பறக்காதா? நைட்ல உட்காந்து எவன்டா பேசுவான்? நைட்ல மூளைக்கு வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, காதல் புறாக்கள் எங்கள், விஷால் எங்கள், தர்ஷிகா 200% தர்ஷிகாலாம் எஃபெக்ட் போட்டது வேஸ்டா போச்சா? என்னடா 100 எஃபெக்ட் போட்டவெல்லாம் வந்துட்டு உள்ள இருக்கான், 200% போட்டவெல்லாம் வெளியில, என்னடா வெளியில அனுப்பிச்சு விடுறீங்க? இல்ல எனக்கு புரியல. என் அக்கா எவ்வளவு 200% வந்துட்டு எஃபெக்ட் போட்டாங்க, ஆனா 50% போட்ட ரஞ்சித்ல உள்ள உட்காந்துருக்காரு. எப்போ அதெல்லாம் நியாயமா? இல்ல கேட்கறதுலாம் நியாயமா அப்படிங்கறது என்னோட டவுட். இனிமே வந்துட்டு பார்க்க முடியாது மக்களே. இனிமே வந்துட்டு பிக் பாஸ் நான் வெறுக்க போறேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, எங்க அக்காவை தூக்கிட்டாங்க. இனிமே வந்து எங்க இருந்து தான் அங்க லவ் கண்டென்ட் வரும்? இல்ல கேட்கறேன், எங்க இருந்து லவ் கண்டென்ட் வரும்? என் அக்கா வந்து திடீர்னு தூக்கிட ஒரு 90வது நாள்ல தூக்கினா போறாங்க. திடீர்னு தூக்கிட்டா நாங்க எங்க மனசோடச்சு போக மாட்டோமா? இல்ல கேட்கறேன், மனசோடச்சு போக மாட்டோமான்னு கேட்கறேன். இதெல்லாம் சும்மா நடிப்பு தான். நான் வந்து உண்மையை சொல்றேன், எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. என் அக்கா வந்து போனதுல எனக்கெல்லாம் செம்ம ஹாப்பியா இருக்குது. நல்லா வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு இந்த வாரம் வந்து நல்ல தரமா வந்து செஞ்சு விட்டாங்க தான் சொன்னோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, சத்யாவை தூக்குனாங்க பாருங்க, மிச்சர் வாயின, அது ஓகே, அது 100% ஓகே. இப்ப வந்துட்டு தர்ஷிகா அக்கா போனாங்களே, அது எனக்கு நேத்தே நான் சொல்லிட்டேன். நேத்தே வந்துட்டு தர்ஷிகா அக்கா வெளில போனதை எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா இப்ப இந்த 2வது ப்ரோமோல தான் காமிச்சிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேவ் பாத்தீங்கன்னா நம்ம அருண் பிரசாத் நேற்று எவ்வளவு வச்சு செஞ்சாரோ, சரி அழுது பிடிச்சி அவர் வந்துட்டு வாங்கிட்டாப்ல ஃபர்ஸ்ட் இதை. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவோடய வந்துட்டு நம்ம அருண், நெக்ஸ்ட் பவித்ரா அண்ட் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின், லைனா சொல்றேன், அண்ட் ரயன் அண்ட் அன்சிதா, இவங்க எல்லாருமே அப்படியே சேவ்ட்ல இருக்காங்க. லைன் பை லைனா சேவ் பண்ணாங்க. லாஸ்ட்ல வந்து இருக்கிறதுல டேஞ்சர் ஜோன்ல இருக்குது 2 பேர், ஹாட் சீட்ல இருக்குது 2 பேர், 2 ஜோடி புறாக்கள். ஏன்னா 2 பேர்னு சொல்லலாம், ஜோடி புறாக்கள்னு சொல்லிக்கலாம். விஜய், விஷால் அண்ட் தர்ஷிகா, அவங்க 2 பேர் தான் வந்து ஹாட் சீட்ல இருக்காங்க. இதுல யாரு வெளியில போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டஸ்டன்ட் பார்த்து எல்லாருமே, ஹவுஸ்மேட்டை பார்த்து எல்லாருமே கேட்காங்க. கேட்கும்போது நம்ம கூட இருந்த நண்பனே என்ன சொல்றானே, கூட இருந்த நண்பனே என்ன குளிப்பறிச்சானே, என்னடா வாய்க்கு வார்த்தை நண்பன் நண்பன் நண்பன், என் நண்பன் இருந்தா போதும், என் நண்பன் இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருந்தியே, நண்பனே வந்து வாயில அடிச்சு விட்டானே. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அருண் பிரசாத் வந்து யாரு போவான்னு கேட்கும்போது நம்ம விஜய், விஷால வந்து சொல்லிட்டாப்ல. என்னடா ஒரு துரோகம் மட்டியே, ஒரு நட்புக்குள்ள ஒரு துரோகம் மட்டியே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீபக் வந்து பிராங்கா வந்து சொல்லிட்டாப்ல, தர்ஷிகா தான் போவாங்க, எனக்கு 100% தெரியும் அப்படிங்கிற மாதிரி. தீபக் கேம் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்தா சொன்னோம். நெக்ஸ்ட் ரஞ்சித் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 4 வீக் அப்புறம் வந்துட்டு அவங்க வெளியிலேயே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ரஞ்சித். எனக்கு 10 வீக்குமே உன்ன வெளியில தெரியலையே, 10 வீக்குமே நீ எங்க இருந்தேன்னு தெரியல. எங்கப்பா டே, அது ஒரு ஃபர்ஸ்ட் வாரம் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வாரமா செகண்ட் வாரமான்னு தெரியல, அப்போதைக்கு மட்டும் தான் தலைவர் இருந்தாரு. அப்படியே கெத்தா நடக்கிறது என்ன, என்னப்பா இல்ல புரியல எனக்கு. அவர் வந்து உங்கள் 4 வீக் அப்புறம் வெளியில தெரியலங்கிறாங்க, நீ 10 வாரமே வெளில தெரியலையே. இந்த வாரம் முதற்கொண்டு, இந்த வாரமா கேப்டன்சில இருந்தியா, இல்ல இவருதான் கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்குலாம் தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து செம்மையா வந்து போட்டு விட்டாப்ல, செம்மாட்டி. ஐயோ இது மாதிரிதான் இருக்கணும். தர்ஷிகா காணோம்னு எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்போதைக்கு அவங்க ஏத்துக்கவே இல்லை. நான் வந்து காணோம் நீங்க எப்படி சொல்லலாம், நான் காணோம்னு எப்படி சொல்லலாம், காணோம் நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா, நான் காணோம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தலைவி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். யாராச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும், நீ எங்க ஒரு 3 வாரமா இருந்த, லாஸ்டா கூட தீபக்கும் தர்ஷிகாவுக்கு சண்டை வந்துச்சு. என்ன ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் இருந்தா, அதுக்கப்புறம் வந்து ஒன்று எஃபெக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தீபக் அண்ணன் வந்து சொன்னாப்ல. சொன்னோனே நம்ம தர்ஷிகா 200% தாங்க முடியல. அதால என்ன போய் நீங்க எப்படி சொல்லலாம், இல்ல கேட்கறேன், என்ன போய் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைமை வந்து சொல்றாங்க, இந்த வாரமே தர்ஷிகா அதை உணர்ந்தாங்க, நான் இந்த வாரம் இந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடல, எந்த ஒரு இதுவுமே நான் பண்ணவே இல்லை, கிட்டத்தட்ட கொஞ்ச நாளா எதுவுமே பண்ணல, அடுத்த வாரத்துல இருந்து நான் ஏதோ பண்ண போறேன்டா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தா நானும் பார்த்தேன், லைவ்ல வந்து பார்த்தேன். ஆனா அடுத்த வாரம் நீ இருப்பியாமா, இல்ல கேட்கறேன் இருப்பியா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இருக்கும்போதே அதை தக்க வச்சுக்கணும். அந்த மாதிரிதான் வந்து நீ விஜய் விஷால வந்து தக்க வச்சுக்கிட்ட, இருக்கும்போதே அவனை தக்க வச்சுக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து தக்க வச்சுக்கிட்ட. இருட்டுல எல்லாம் போயிட்டு எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் உட்காந்து பேசிட்டு இருப்ப ஒரு வேற மாதிரி, அதுவும் அப்படியே சேர போட்டு ஒய்யாரமா அப்படியே பிக் பாஸை பார்த்து பேசிட்டு இருப்பேன். பிக் பாஸ் உள்ள வந்துட்டு எனக்கு போதும், இது போதும்டா, இந்த ஒரு காதல் ஜோடி எனக்கு போதும், விஜய் விஷால் கிடைச்சது எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீ பேசிட்டு இருந்த. அண்ட் நீ ஆனா நல்ல பிக் பாஸ்குள்ள வந்து நல்ல லவ் கண்டென்ட் கொடுக்கல, லவ் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சேது சார் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அனௌன்ஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா, தர்ஷிகா தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்க, இனிமேலாம் லவ் கண்டென்ட்லாம் இங்க வேண்டாம், இந்த லவ் கண்டென்ட்டே இந்த பிக் பாஸ்ல முடிச்சு விட்டலாம், நீங்க தயவு செஞ்சு வெளில போங்க அப்படிங்கிற அளவுக்கு செருப்பால அடிச்ச மாதிரி வந்து அமுச்சு விட போறாங்க. அக்கா வந்துட்டு நம்மளுக்கு நியூஸ் வந்தபடியே அக்கா கதறன்னு கதறாங்க. அதுவும் யாரை பிடிச்சி, விஜய் விஷால பிடிச்சி. ஐயோ எனக்கு முடியல, தாங்கவே முடியல. கதறன்னு கதறாரு. என்னால பார்க்க முடியல, எங்க அக்கா இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல, என் அக்காவை பார்க்க முடியலையே. எங்க அக்கா இனிமே எப்படிதான் காதல் ஜோடி பறக்கும், நைட்ல எந்தெந்த மூலையில எங்கெங்கெல்லாம் உட்காந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, எங்க அக்காவை பார்க்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கெல்லாம் தோணுது. மேபி வந்துட்டு இனிமே விஜய் விஷால் வந்து தனியா அந்த இடத்துல வந்து நிக்க போறாரா, இல்ல பவித்ரா கூட போறாரா, இல்ல அன்சிதா கூட போறாரா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. தர்ஷிகா வெளியில போனதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே.